மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இது பள்ளிக்கூடம் யூடியூப் சேனலின் இன்னொரு வீடியோ. வீடியோவில் நாம் முன்பு பார்த்து கொண்டு இந்த விடயம் இல்லாமல் இன்னொரு விஷயம் சம்பந்தமாக கதைக்கலாம். இதை அனைவரும் பலரும் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம் இல்லை. நான் இந்த வீடியோவை உங்களுக்கு வெளியிடுறேன். என்ன விஷயம் முடிச்சோன்னா, திறந்த பல்கலைக்கழகத்தில் சட்டமானி பரீட்சைக்கான நுழைவுத் தேர்வு இப்போ நடக்க இருக்கிறது. February 9 நடக்குது. 2025 February 9 நடக்க இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் உண்டு. இந்த பரீட்சைக்கு தோற்று இருக்கிற மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்னென்ன பேப்பர் எப்படி வரும், இல்லாட்டி எத்தனை மார்க்ஸ் எடுக்கணுங்கிறது சம்மந்தமாக ஒரு தெளிவில்லாமல் இருக்குது. அதை கொஞ்சம் நாம் கிளியர் ஆகிறதுக்காக வேண்டி இந்த வீடியோவை நான் வெளியிடுறேன். இந்த பரீட்சை எப்படி இருக்கும் என்னங்கிற சம்மந்தமாக இதை தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்எல்பி பரீட்சையில் இப்போ கூடுதலான இல்லாட்டி சட்டமானி பரீட்சை தொடர்பாக கூடுதலாக தான் இப்போது போட்டித்தன்மை கூடுதலாக இருக்கிறதால இந்த போட்டி பரீட்சையும் இப்போ திறந்த பல்கலைக்கழகம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கடினமாகிருக்கு. அல்லது அதை தேர்வு செய்கிற முறையே இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகியிருக்கு. அதாவது மாணவர்கள் இந்த 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 பட்ட படிப்புக்கு ஊட்டிய சரியான தகமை உள்ள மாணவர்கள் சேர்க்கப்படணுங்கிற விஷயத்துக்காக வேண்டி அதை நீங்கள் நினச்சோன்னா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகி விட்டுது. இப்போ இதில் உதாரணமாக இப்போ என்ன சொன்னால், இதில் முதல்ல நடக்க போகிற விஷயம் இப்போ இந்த இதில் நடக்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம 9ஆம் எக்ஸாம் நடக்க போகிறோம். இது 4 பேப்பர் தான் எக்ஸாம் நடக்கும். 4 பேப்பர் நடக்கும். இந்த 4 பேப்பர் முதலாவது பேப்பர் என்னன்னு சொன்னால் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது பொது உழைச்சார்பு சம்பந்தமான பரீட்சையாக இருக்கும். பொது உழைச்சார்பு அது ஒரு மணி நேரத்தை கொண்ட பரீட்சை. 100 மார்க்ஸுக்கானது, 100 புள்ளிகளுக்கானது ஒரு மணி நேரத்தை கொண்ட பரீட்சையாக காணப்படும். இதுக்கு அடுத்ததாக காணப்படுறது ஜென்ரல் நாலேஜ், அதாவது பொது அறிவு தொடர்பான பரீட்சை. இதுவும் 100 மார்க்ஸுக்கானது, ஒரு மணி நேரத்தை கொண்ட பரீட்சையாக காணப்படும். அடுத்தது கம்ப்ரஹென்சிவ் டெஸ்ட்னு சொல்கிறது, அதாவது மொழி தொடர்பான மொழி அறிவு தொடர்பான விடயங்களை பரீட்சைகளுக்கான பரீட்சையாக இருக்கும். இதுவும் 100 மார்க்ஸை கொண்ட ஒரு 1 hour ஒரு மணி நேர பேப்பராக காணப்படும். இந்த மொழி அறிவு பரீட்சை எப்படி நடக்க போகுது, நீங்கள் எந்த மொழி மூலமாக நீங்கள் பரீட்சைக்கு தோற்ற விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த 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 மீடியத்தில் அது அந்த எக்ஸாம் நடக்கும். அதாவது நீங்கள் தமிழில் விண்ணப்பிச்சிங்கன்னு சொன்னால் அந்த மொழி அறிவு பரீட்சை தமிழுக்கு வரும். சிங்களத்தில் விண்ணப்பிக்கிறவர்களுக்கு சிங்களத்தில் போகும். அதே மாதிரி இங்கிலீஷ்னு சொன்னால் இங்கிலீஷில் வரும். அடுத்து 4வது பேப்பர் எல்லாருக்கும் காமன் நடக்கிற பேப்பர் ஆங்கில மொழி பரீட்சையாக காணப்படும். இது 4 பேப்பரும் நடக்கும். எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மணி நேரத்தை கொண்ட பரீட்சையாக காணப்படும். எல்லாத்துக்கும் 100 மார்க்ஸ். இதில் இன்னொன்று வச்சுக்காங்க என்னென்னு சொன்னால் ட்ரெஸ் ஹோல்டுன்னு சொல்கிற விஷயம். ட்ரெஸ் ஹோல்டுன்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால், நீங்கள் குறைஞ்சது எத்தனை மார்க்ஸ் எடுக்கணுங்கிற விஷயம் கொண்டு வச்சுருக்காங்க. அதில் எப்படி வச்சுக்காங்கன்னு சொன்னால், பொது உழைச்சார்புக்கும் அடுத்தது மொழி அறிவும் ஆங்கிலம் 3 கூறியது மார்க்ஸ் நீங்கள் குறைஞ்சதாக மினிமம் நீங்கள் எடுக்க வேண்டிய மார்க்ஸ் 20 மார்க்ஸ், 100க்கு 20 மார்க்ஸ் எடுக்கணும். பொது அறிவுக்கு மட்டும் நீங்கள் எடுக்க வேண்டிய 10 மார்க்ஸ் எடுக்கணும். அப்போ எல்லாம் சேர்ந்து மொத்தம் என்னென்னு சொன்னால், பொது உழைச்சார்பு, மொழி அறிவு, ஆங்கிலம் 3க்கும் 20, அடுத்தது பொது அறிவுக்கு 10. இப்போ இந்த மார்க்ஸுக்கு நீங்கள் கீழே எடுத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கீழே ஒரு பாடத்துலேயோ அந்த ட்ரெஸ் ஹோல்டுன்னு சொல்கிறதுக்கு கீழே எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களோட தேர்வுக்கான நீங்கள் தகமையை விளக்குறீங்க. தேர்வுக்கான தகமை உங்களுக்கு இல்லாமல் போகும். நீங்கள் மற்ற 3லையும் 100க்கு 100 எடுத்திருந்தாலும் இது ஒன்றில் நீங்கள் அந்த ட்ரெஸ் ஹோல்டுக்கு கீழே, அதாவது இப்போ பொது உழைச்சார்பில் நீங்கள் 20 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த 20 கீழே 19, 18, 15 எடுத்திருந்தாலும் எடுத்து போட்டும், மற்ற 3லையும் நீங்கள் 100க்கு 100 எடுத்திருந்தாலும் உங்களுக்கான தேர்வுக்கான தகமை நீங்கள் விளக்குறீங்க. அது இல்லாமல் போயிடும். ஆகவே ட்ரெஸ் ஹோல்டுக்கு மேலே எடுக்கிறார்கள் மட்டும்தான் என்னவாங்க தேர்வுக்கு அல்லது தகமைக்கு உரியவர்களாக கருதப்பட்டு அவங்க தகமை இருக்கா இல்லையாங்கிறது அதுக்கு பிறகு தான் செய்வாங்க. அப்போ இதான் இப்போ அதாவது திறந்த பல்கலைக்கழகத்தில் சட்டமானி பரீட்சைக்கு சட்டமானி பட்டப்படிப்புக்கு உரிய நுழைவுத் தேர்வுக்கான நிபந்தனையாக காணப்படுது. இப்போ இதன்படி என்ன நினச்சுன்னா, ஆக கூடுதலாக எத்தனை பேர் எடுக்காங்களோ அவங்கள அவ்வளோ பேரையும் இந்த இதுக்குள்ளே எடுப்பாங்க. உதாரணமாக இப்போ இதில் என்னன்னு சொன்னால், இன்னொரு விஷயம், இப்போ ரீஜனல் சென்டர்ஸ் இருக்குது. ரீஜனல் சென்டர்ஸ்னால் பிராந்திய கல்வி நிலையங்கள் 9 இருக்குது. அந்த பிராந்திய கல்வி நிலையம் 9லையும் அனுமதிக்கப்படுற மாணவர்கள் அளவை, அதாவது சட்டமானி பரீட்சைக்கென்று அனுமதிக்கப்படுற மாணவர்கள் அளவை ஏற்கனவே
திறந்த பல்கலைக்கழகம் தீர்மானித்து வச்சிருக்கும். இப்போ உதாரணமாக கொழும்பு சென்றதுக்கு 200 மாணவர்களும், கண்டிக்கு 120 மாணவர்கள், மாத்தறைக்கு 75, அனுராதபுரம் 75, யாழ்ப்பாணம் 75, மட்டக்களப்பு 75, பதுளை 40, குருநாகல் 45, ரத்தினபுரி 45. இதான் ஆக கூடுதலாக மாணவர்கள் அணிவிக்கப்படுற கொள்ளளவு அந்தந்த பிராந்திய கல்வி நிலையங்களில் பொறுத்தது. இப்போ இந்த பிராந்திய கல்வி நிலையங்களில் நீங்கள் விண்ணப்பிக்கக்குள்ளேயே நீங்கள் எந்த பிராந்திய கல்வி நிலையத்துக்கு கீழே இல்லை பிராந்திய கல்வி நிலையத்துக்கு கீழே வருவீங்கன்னு சொல்லி அது நீங்கள் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருப்பீர்கள். அப்போ உதாரணமாக நீங்கள் யாழ்ப்பாணமோ கொழும்போ கண்டியோ அதில் இருக்கிற தமிழ் மீடியம் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால், தமிழ் மீடியத்தை போட்டியாக்கள்னு சொன்னால், இல்லாட்டி வெற்றிக்குழு சென்டர்ஸில் இப்போ 75 சீட்ஸ் இருக்குன்னு சொன்னால், மட்டக்களப்பு சென்டர்ஸில் போட்டு 75 சீட்ஸுக்குரிய ஆக்கள்னு சொன்னால், மட்டக்களப்பு சென்டர்ஸில் சிட் பண்ணுற எக்ஸாம்ஸுக்கு, அதாவது நுழைவுத் தேர்வுக்கு எழுதுகிற ஆக்களில் முதல் வார 75 பேர் மட்டும் தேர்வு செய்யப்படுவாங்க. இதுதான் இதில் க்ரைட்டீரியா, இதான் இதில் நிபந்தனை. அந்த 75 பேருக்கு மட்டும்தான் அந்த இடம் என்ன சொன்னால் உறுதிப்படுத்தப்படும். ஏன்னு சொன்னால், இப்போ இருக்கிற இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற அரசு பல்கலைக்கழகங்களில் உள்வாரி மாணவர்களாக ஏன்னு சொன்னால், இது ஏன் இப்படி இறுக்கமான ஒரு கட்டமைப்பு வச்சுக்கணும்னு சொன்னால், இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற அரசு பல்கலைக்கழகங்களில் உள்வாரியாக சட்டமானி படிப்பை தொடரக்கூடியதாக இருக்கிற பல்கலைக்கழகங்களான தற்போது இருக்கிற பல்கலைக்கழகங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், அடுத்தது கொழும்பு பல்கலைக்கழகம், இப்படி பல்கலைக்கழகம் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு பல்கலைக்கழகம் இருக்கான்னு சொன்னால் அதை கொமெண்ட்லன்னு சொல்லிக்கோங்க. இப்போ அது தவிர வெளிவாரியாக முடிக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டமானி பட்டத்தை முடிக்கக்கூடிய ஒரே ஒரு பல்கலைக்கழகம் திறந்த பல்கலைக்கழகம் தான். அதில் நிறைய மாணவர்கள் நிறைய பேர், அது வயது வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் இதுக்கு விண்ணப்பிக்கிறதால போட்டி பரீட்சை மூலமாக தான் தெரிவு செய்யப்படுறாங்க. அப்போ அதுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நினைவாங்கன்னு சொன்னால் அந்த சட்டமானி படிப்புக்கான வாய்ப்பினை கொடுப்பாங்க. அப்போ அந்த சட்டமானி படிப்புக்கான வாய்ப்பினை நாம் பெறணும் சொன்னால் என்ன சொன்னால், இந்த பொதுத் தேர்வுகளில், இந்த நுழைவுத் தேர்வில் நாம் அதிகமான புள்ளிகள் எடுக்க வேண்டியது அவசியம். அப்போ அந்த புள்ளிகளுக்கான 6 கூடுதலான புள்ளி எடுக்காங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இது ஒரு பாரிய ஒரு போட்டிக்குள்ளே மத்தியில் இருக்கும். நான் 2023ஆம் ஆண்டு போட்டி பரீட்சையில் சித்தி அடைஞ்சேன். இப்போ நான் 2ஆம் ஆண்டு கல்வியை தொடர்ந்துக்கிறேன். இப்போ இதில் இன்னொரு விஷயம் உண்டு. அந்த டைமில் நாங்கள் போன இடத்துல டிபார்ட்மெண்டல் ஹெட் ஒரு சந்திக்கக்குள்ள அவர் சின்ன விஷயம் என்னன்னு சொன்னால், நுழைவுத் தேர்வுக்கு அட்டென்ட் பண்ணுற மாணவர்களில் 10% மாணவர்கள் மட்டும்தான் என்னடாங்கன்னு தேர்வு செய்யப்படுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அது ஒரு போட்டியான ஒரு பரீட்சையாக காணப்படுது. ஏன்னு சொன்னால், இப்போ சட்டத்துறைன்னு சொல்கிறது பலரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதாலேயும், அடுத்தது வயது வித்தியாசம் இல்லாமல் படிக்கலாம், இதை பொறுத்த வரைக்கும் இது திறந்த பல்கலைக்கழகத்தை வரைக்கும் படிக்கலாமாங்கிற காரணத்தினால பலரும் இதுக்குள்ளே வரணும்னு சொல்லி ஆசைப்படுற காரணத்தினால தான் இவ்வாறான ஒரு பெரிய பாரிய போட்டித்தன்மை ஒன்று இருக்குது. இப்போ இதை நாம் என்ன சொன்னால், உண்மையாக செய்ய வேண்டிய விஷயம், இதை ஒரு சிறப்பாக நாம் இந்த பரீட்சைக்காக தயார்படுத்தல்களை மேற்கொள்ளணும். பொது அறிவு, அடுத்த பொது உழைச்சார்பு மட்டும் இல்லாமல் மொழி அறிவும் பரிச்சயப்படுறதால அதுலேயும் நாம் நிறைய கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ என்ன சொன்னால், மூலம் சொல்ல விஷயத்தில் தமிழ் சிங்களம்ங்கிறத கொஞ்சம் பின்னுக்காக்கி போட்டும் ஆங்கில மொழி மூலம் தான் கூடுதலாக முன்னுக்காகிற ஒரு விஷயம் ஒன்று நடந்துக்கிருக்கு. இப்போ இதில் 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டுன்னு சொல்லி தொடர்ச்சியாக 4 வருடங்களுக்கான கல்வி படிப்பில் ஒவ்வொரு வருடத்திலையும் ஒவ்வொரு பாடங்களை மற்ற மொழி படிக்கிறார்கள்லேருந்து ஆங்கில மொழியில் கட்டாயமாக அந்த பாடத்தை தொடரணும்னு சொல்லி ஒரு கட்டாயமான பாடமாகவும் கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே நமக்கு மொழி அறிவுங்கிறது மிக அவசியமாக இருக்குது. அப்போ அதையும் கவனித்து இந்த பரீட்சையில் தொடர்ச்சியாக ஒரு சிறப்பான ஒரு பருவத்தையும் பெற்று வெற்றி அடைவதற்கு வாழ்த்துக்கள். இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டுக்கான நிகழ்வுகள் தொகுப்புகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு February 9 நடைபெற உள்ள பரீட்சைக்கு அது நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்துட்டு பரீட்சையில் வெற்றி பெறுறதுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.